மாங்காயில மாடிதான் மிதிச்சிருச்சு. ஐட்டா வருவாருன்னு அகலமாக படுத்திருந்தேன். ஐட்டா வருவாருன்னு அகலமாக படுத்திருந்தேன். ஐட்டா 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 வருவார் அகலமாக படுத்திருந்தேன். ஐட்டத காலையிலேயே ஜோடி பெட்டிகளா ஆடிதான் கடிச்சிருச்சு. அண்ணே நடப்பை அச்சு வல்ல போல் இருப்பேன், அச்சு வல்ல போல் இருப்பேன். நடப்பை ஜோடி பெட்டிகளா இடிவட்டம் போல் இருப்பேன். நல்லா சூப்பர் பொம்பளை ஐட்டம், அருமையான ஐட்டம். ஆத்தாடியாத்தே. அண்ணா மத்தலாம் என்ன பட்டியங்க அப்பா ஆல்ரவுண்டு 2 பேர் படுகோடு விடுறாங்கயா. மிருதான் கரவரம் என்னை பார்த்தா அடிக்கணும்னு தோணுது. பொம்பளை பிள்ளைய பார்த்தா அந்த இவங்களுக்கு என்னதான் நினப்பு தோணுது. சும்மா ரப்பு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குதுங்க. ஆனால் மாமா டப்பு டப்புன்னு குத்துறாரு. சத்தம் எனக்கு கேட்குது பயங்கரமா. படாதி பைக்க பொம்பளை பிள்ளை வந்தால் எதம் பதம் அடிக்க வேணாமா நைவா இந்த அடி அடிக்குதுங்க. ஆள் சிறுசுனே உளி பெருசு. மாமா அட்டேங்கப்ப நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் சேருதே. ஆனால் நீ எல்லாம் எத்தனை குண்டாச்சட்டியை உடைச்ச மனுஷன். நீ கொள்ள சோழி பார்த்துருப்ப போல இருக்கு. ஆளை பார்த்தாலே தெரியுதுல்ல. நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் சேருதே. நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறதும் சேருதேன். என் மேலே ஆசைப்படுறதும் சேருதேன். ஆசைப்பட்டு என்ன பண்ண பக்கி ஆம்பளை புறம் ஏமாந்து போவீங்களே. அதுக்கு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை புறம் வாங்க நாமன்னு சொல்லலை. எதுக்கு உட்காந்து டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு கிடப்பான். மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்திருந்தா ஆம்பளை உரம் நீங்கள் உரம் உள்ளே விட்டுக்கிட்டு நல்லா ஓட்டியிருப்பீங்க. ஒன்றும் இல்லாமல் கோர மண்டிடும் போல இருக்கு. எனக்கு எதில் குறைச்சல் மாமா? எனக்கு மண்டையில் குறைச்சலா, இல்லை எனக்கு கொண்டையில் குறைச்சலா, இல்லை எனக்கு தொண்டையில் குறைச்சலா, இல்லை எனக்கு புடவை மாமா புடவையை சொன்னேன் வைக்கி எல்லாம் ஒன்றே மாதிரி இருக்கா? இல்லை கொஞ்சம் மேடு வெள்ளமாக இருக்கு இல்லையா? நல்லா இல்லையா? புடவையில் குறைச்சலாம். நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தனை காதலிச்சேன். எடுவட்ட நாதாரிப்பைய மாமா என்னையே பாரு மாமா. அங்கே நான் பொம்பளை பிள்ளை என்னையை விட்டுட்டு அங்கேயே பார்த்துக்கிட்டு என்ன ஒன்று நாளைக்கு இப்படித்தானே இருந்துச்சு அப்படித்தானே இருந்துச்சு. வீட்டில் நீ வாடகை தனியாக பிடிச்சி பண்ணிச்சு கிடந்தேன்னு என்ன பண்ணுறது? 3 இருக்கா? 3 வச்சுட்டு 3 நீ அங்கே என்ன தேடி பார்க்குறிய? நீ 4ஆவது பொண்ணு நினைக்கிறியா? அதை 3 வச்சு என்ன பண்ண? 3 வச்சு வேடிக்கை பார்த்துட்டு தான் படுப்ப ஓட இருக்கு. அடிப்பியா? இப்படி சொல்கிற ஆள் தான் படுத்து தூங்கி போடுறான். அடிக்க மாட்டேன்னு பேசாமல் இருக்கிறாள் கொள்ள சொல்லி வாக்க. அப்போ நீ அடிக்கும் போது அவரை கூப்பிட்டு வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடியா? நீ ஒரு மனுஷன் எடுவட்டு வைக்க இப்படியா பேசுறது? இதுக்குதே வர வர ஆம்பளையில் கண்டாலே சுத்தமாக புடுக்கு இல்லாமல் போச்சு. ஏத்தா நல்லா இருக்கா சேலை கட்டலாம்? நல்லா இருக்கா? சரி தச்சா நல்லா இருக்கான் மாமா. சேலை கட்ட நல்லா இருக்கலாம் மாமா. இந்த சேலை கட்டி வர்றதெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சேலை கட்டி வர்றது பெரிய ரோதனையாக தெரியுது. இப்போ இன்றைக்கி அலையநல்லூர் நம்ம ஊரில் உண்மையை சொல்கிறக்கு என்ன, நாடகத்தை நல்லா ரசிக்கிறீங்க, கைதட்டி உற்சாகம் கொடுக்குறீங்க, கலைஞர்களுக்கு அவ்வளவு பெருமை சேர்க்குறீங்க. அன்பு மாமா அவர்கள் எனக்கு கொண்டையில் பூ வாங்கி வைக்கிறதுக்காக அன்பளிப்பையும் கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி. ஐ லவ் யூ மாமா. இதில் மாமா நீ கொடுத்துருக்க 50 ரூபாயில் யார் படம் இருக்குது? மகாத்மா காந்தி இருக்கார்ல, அவர் ஏன் சிரிக்கிறார் சொல்லு? அது கிடையாது. ஏன் சிரிக்கிறாருன்னா அழுதா நோட்டுன்னு நினச்சிடும் எல்லாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. இவர் ஏன் சிரிக்கிறார் தெரியுமா? பெண்களை வைக்கிற கஜானா அப்படி வைக்கிற இடத்த வச்சுன்னு அங்கே வச்சோடனே அவருக்கு சிரிப்பு வருமாறு. அதான் உனக்கு சிரிப்பு வருது. சேலை கட்டி வர்றது நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சேலை கட்டி வர்றது பெரிய ரோதனை. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் உண்மையை சொல்கிறேன், எல்லாம் கவனமாக கேட்டுங்க. இது நடந்த உண்மை சம்பவம். நம்ம ஊரில் அருமையாக நாடகத்தை ரசிக்கிறீங்க, கைதட்டி உற்சாகம் கொடுக்குறீங்க. கலைஞர்களுக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது. ஒரு நடிகனின் முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள். உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்கிறதையும் இந்த நாடகக்கலை என்றைக்குமே அழியவே அழியாது. அப்பேற்பட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் மனமிருந்த கோடான கோடி நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ரசித்தா தானே அவன் நல்லாயிருக்கும். ஆனால் அன்னைக்கு நடந்த உண்மை சம்பவம். நம்ம ஊரில் அருமையான கலையரங்கம். அன்னை போன ஊரில் பார்த்தீங்கன்னா கொட்டகை ஓட்டிருந்தாங்க. எங்கே ஓட்டிருந்தாங்க தெரியுமா? கம்மாக்கரை ஓரத்தில் கீத்து கொட்டகை போட்டிருந்தாங்க. நாடகம் ஆரம்பித்தாச்சு. சுறுசுறுப்பாக வேகமாக போய்க்கிருந்துச்சு.
நானும் உள்ள சேலை கட்டி ரெடி ஆயிட்டேன். மேடைக்கு நடிக்க வரலாம்னு நினைக்கும் போது ஒன்றுக்கு வந்துருச்சு. ஆஹா, மேடைக்கு வந்தால் நாடி போயிரும்டா அப்படின்ட்டு கொட்டைக்கு பின்னாடி கம்மா கரை தானே, அப்படி கரை ஓரத்தில் போய் அடிச்சுட்டு வரும்டான்னு கொட்டைக்கு பின்னாடி போகிறேன். என் சேலை கட்டை பார்த்துட்டு இந்த பெட்டிக்கார் மாதிரி கிதிச்ச இளவட்டம் 5 வய பின்னாடியே வந்துட்டாங்க. வந்த வெளியே சும்மா வந்தாங்க. ஏய் வாடின்னாங்க. அட வேணாம்டா எதுக்குடா அப்படின்னு. தெரியும்போ வாடின்னாங்க. அட வேணாம்டா தானே சொன்னேன். நாதாரி பிள்ளைங்க ஓடு மக்கு சரக்கு குரங்குறத குடிச்சிருப்பாங்க ஓட இருக்கு. 5 வயலுமே நடு கம்மாக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க மாமா. 2 பேர் ஆளுக்கு ஒரு கையா விரிச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. 2 பேர் ஆளுக்கு ஒரு காலா விரிச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயோ கையும் காலையும் பிடிச்சிக்கிட்டாங்களே, எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு வாயை திறந்து கத்த போட வாயத்தாட திறந்து 5வது எடுவிட்ட மூதியை போய் வாயில துணியை வச்சு அமைக்கிட்டியா. எந்த துணியை வச்சு அமைக்கிறான்னு தெரியுமா? கம்மாக்குள்ள துணி கிடைக்காம மூதேவி டவுசரை கலத்தி வாயில் அமைக்கிட்டியா. மூத்திர கவச்சு வாட தாங்க முடியல. துவச்சு எத்தனை நாள் ஆச்சோ. இது அந்த ஆள் டவுசரே போட மாட்டார் மனுஷன். நீ ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க. முந்தானத்தில் முண்டை கட்டியா படுத்து கிடந்தார். ஐயோ வாயில் துணி வச்சு அமைக்கிட்டாங்களே, நானும் விடலையே. ஊன்னு கத்தி பார்க்குறேன், முடியலை. மல்லாக்க படுக்க போட்டு போத மப்புல சேலை அவுத்தாங்க வரு. மூதேவி ஏமாந்து ஓடாங்க. இங்கே கிடக்கிறதானே அங்கே கிடக்குண்டு. நல்ல வேலை மாமா, மல்லாக்க படுக்க போட்டு சேலை அவுத்தாங்க. குப்பரக்க படுக்க போட்டு சேலையை அவுத்துருந்தாங்க. என்னைய குமரி பாயாசம் கட்டியிருப்பாங்க. தப்புச்சேன் பொழச்சேன்னு ஓடி வர வட்டவாடு வெறும்பாடு. அதுலேருந்து ஒணுக்கு இருக்க கூட போகிறது கிடையாது. சரி அவளை கூப்பிட்டு பேசிக்கிடுவான். மைக் செட் இருக்கிற மாமா நல்லா இருக்கீங்களா? சரணா மைக் செட்டு. ஒரு காத்தாடி இருக்கா? இல்லையா? உள்ளே ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஒரு காத்தாடி வச்சோம்னா அது வாடு காத்தோட்டமாக இருக்கும். இல்லையா மாமா? இல்லை மாமா, மற்றவங்களுக்கு இல்லை மாமா, எனக்கு தான் மாமா. உள்ள வெக்கையாக இருக்கு மாமா. என்னென்னு இந்த பொம்பளை பூரா சேலை தைட்டு போகிறாங்களோ உங்கள் ஒக்க மக்கள் நாக்கு தள்ளிரும் போல இருக்கா. ஆமாம் பாவடை இல்லை மாமா, இது கை நல்லா இருக்காம்மா. ஐ லவ் யூ மாமா. வேட்டியை மட்டும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்காரு மாமா, பாம்பு வெளியே தந்துச்சிடாம. அடியே ஓடி அடி பாடி கண்ணிஞ்சிக்கிட்டு கிடக்க அவாட்டுக்கு. ஏய் நான் பார்த்துட்டேன், நீ பார்க்குறியா? அங்கே எத்தனை பார்க்க சொல்ற? நான் வாபஸ் வாங்கிட்டு அப்பயே சொல்றேன். அவருக்கு எனக்கு மாமா மாமா இந்த பெட்டிக்கார் தூமியை குடிக்கிறதுல எடுவட்டவைய ஒரு பொம்பளை விடுதில்லை. எல்லா பொம்பளையும் நான் லவ் பண்ணுறேன் இப்படி தகர்த்து எரிகிற மாதிரி சும்மா பெட்டியை விட்டு தாண்டி வர முடியுமா? நீயும் மாடி போன உனக்கு தான் வேகத்தடை ஓட்டுருக்கே. சும்மா ஊழு நமக்கு தான் முடியும். அது டவரு கிடைக்காத முண்டை. யார ஏறி அடிச்சா வாய் நிறைஞ்சு போகும். அதுக்காத்தே சரி அம்மா கூப்பிடுமா. நீ இப்படியே சொல்லிட்டு திரி வாயிலே வாட சொல்லிட்டு கடை. சரி அம்மா கூப்பிடுமா. அம்மா கூப்பிடுறோம். சொல்லல செனைக்கு கத்துது மாடு. ஆமா கொண்டு போய் கடமாட்டில் விடு. பக்கி ஒழுக்கம் பேசுறது எடுத்துட்டு எரியவா. நீ எடுத்து கடத்த இருக்கியா? அத்தை எனக்கு கல்லு சிக்கிறாதிய. அத்தை வாத்தே என்ன பெத்த ஆயி என்னை போட்டு ஆயி வாத்தே.
செஞ்சு நக்கடி செய்ய உனக்கு. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. ஐயோ அம்மா 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 வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். என்ன பண்ண? வணக்கம் நெஞ்சார்ந்த வணக்கம். நெஞ்சார்ந்த வணக்கம்மா. அது இப்படித்தானா? ஏன் ஓடுறீங்க? இவளும் பொம்பளை நானும் பொம்பளை நீங்க பொம்பளை 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 பக்கத்துல இருந்தே குறைச்சு ஏண்டி அம்மா பயமுறுத்துற? நீ ஓடுற கண்ணை குத்துற மாதிரி வருதுமா. கல்ல பற்றையில வச்சு தீட்டி இருக்கேன் அப்படித்தான் குத்துற மாதிரி கல்ல இருக்கும். வச்சு குத்துற மாதிரியா இருக்குன்னு பயப்படுறாங்க பையா. சொல்லுமா சொல்லுமா. ஆமா இந்த பொண்ணு யாரு? இவளை தாம்மா அப்பா வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காரு? வேலைக்கு. வேலைக்கா? என்னைய கேட்காமலையா? வேலைக்கு வச்சு என்ன பண்ண? உங்க அப்பையும் ஒரு வேலை செய்யறது இல்ல. உங்க அப்பாவை படுக்க வச்சு நானே செஞ்சிடுறது. எங்க அப்பா வேலை செய்யக்கூடாதுன்னா ஒன்ன வேலைக்கு வச்சு. அதனாலதான் உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, அதனால அவர் படுத்து தான் கிடப்பாரு. எல்லாம் பால் கட்டாரு. லவக்குன்னு தூக்கிட்டு வந்து கொடுத்தேன். என்ன குடிக்க தெரியல. ஒழுகு விடுறாரு கொடக்கு கொடக்கு கொடக்குன்னு கொழுவாயில. ஏ சங்கில வச்சுதான் ஊத்துனேன் அம்மா. அப்புறம் சங்க முழுங்க தெரிஞ்சாரு மனுஷன். படுக்க மடியில படுக்க போட்டு சங்கில வச்சு ஊத்துறேன் கொடக்கு கொடக்குன்னு. ஆமா இங்க எதுக்கு வந்திருக்க? அப்ப நீங்க எங்கேயோ போறீங்களாமே. காட்டுக்கு போறோம். காட்டுக்கா? எந்த காட்டுக்கு? திணை காட்டுக்கு. அம்மா அம்மா நீ போயிருக்கி தெளிக்கிறவங்களுக்கு ஆமான்றவரு. அடியே அம்மா தினக்காட்ட சொல்றாங்க. நான் பார்த்தது பிற சீமக்கர் உள்ள காடு, முந்திரி காடு, ஆரஸ்வதி காடு. அந்த கதையை வாடிங்க கேட்டோம். சரி நீ சொல்லுமா. அப்பா காட்டுக்கு காவல் காவல் போக சொல்றாரு. அப்படி வேமா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஏன் சொல்லுங்கம்மா. ஏன் ஓடுறீங்க? என்ன பொம்பளை தானப்பு? அப்படி சொல்லுமாமா. ஐ லவ் யூ மாமா. உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா அழகா இருக்கிற ஆத்தாடி ஆத்தி அம்மா முருகா. நீ பொம்பளையா போல அந்த முண்டை சேலைக்குள்ள ஒரு ஒரு பொம்பளை இருங்க கண்டாங்கி சேலை கட்டணும்னா உள்ள பாவாடை கட்டணுமே. ஏய் கீழே விடுறீ. ஏய் கீழே விடு. யாருக்கு கீழே விட? யாருக்கு கீழே விட? யாருக்கு என்ன பிரச்சனை? என்ன கீழே? சேலைய கீழே விடுனே. சேலையா? ஏன் கை சேலைக்கு என்ன இருக்கு? ஏண்டி ஒரு உள்பாவடை கூட வாங்கி போட முடியாதா? கையிலே கட்டிட்டு வந்திருக்கிற. உள்பாவடை கிடைக்கல. அது மட்டும் இல்ல முண்டை இப்போ பூரா மசுறு வத்தின முண்டையாவில் இருந்திருக்கா. எடுவட்ட வைக்க மஞ்சள் தச்சு குளிக்கிற பழக்கம் இல்ல உனக்கு. இன்னும் அனுபவம் பத்தல. ரோமக்கட்டு அதிகம் இருக்காளுக்கு காமக்கட்டு அதிகமா இருக்குமா. ரோமக்கட்டா காமக்கட்டான் தப்பி தவிர சிக்கிறாத செத்துருவேன் நாக்கத்துல. சரி சார் பேசிக்கிட்டே இதுக்காண்டி கட்டுக்கட்டா கொண்டு வர முடியாது. பொம்பளை கெட்டா ஆழமறந்த மாதிரி தான் புடிங்கிட்டு வரணும். இல்லையா அமைக்கிட்டு படுக்கணும். அதுக்கு என்ன செய்ய? உனக்கு போஸ்ட் மருந்து படம் தூக்கிட்டு தெரிய முடியுமா? தூக்கி தாண்டி வரணும். இவன் என்ன அழகா இருக்கா, நான் என்ன அழகா இருக்கேன். உன் இடுப்பும் மடிப்பும் உன் சேலை கட்ட. உண்மையிலேயே பொம்பளையால் கூட இப்படி சேலை கட்ட மாட்டாங்க. ஆமா உன்னை உள்ளேயே கட்டல சேலை அழகா கட்டிருக்கீங்கன்னு. அதனால இந்த சேலையை பார்க்கும்போது அப்ப நான் நல்லா இல்லையா? நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. அவசரத்துல யார் பாவடைன்னு தெரியல. நல்ல வேலை நீங்க. ஆனா இடுப்புல என்னமோ ஒரு கருப்பா இருக்கே. மச்சம். என்னது? மச்சா. முறிய மச்சது. அதுக்கு தான் நான் இருக்கனே. ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு புருஷனை கட்டிட்டா என்ன குறைஞ்சா போகுது? என்ன எத்தனை பேர் வருவீங்க? அப்படி கிடையாது. நீங்க மட்டும் ஒரு ஆளோட சக்கலாத்தியோட போகும்போது நான் போக கூடாதா? வரக்கூடாதா? அப்ப நீங்க எங்க அப்பாவோட தான் போகணும். அப்ப உங்க அப்பாவோடயா? உங்க அப்பா வேணாம். வேணாமா? வேற யாரு வேணும்? அவருக்கு செல்ஃபு கிடைக்கல. நான் சொல்றது கேளுங்க. முருகனை கட்டிக்கிடுவான் பிரச்சனை இல்லாம. நான் அப்படியே உங்களுக்கு வம்புக்கு வர மாட்டேன். மாசத்துக்கு எத்தனை நாள்? மாசத்துல 30 நாள். 30 நாள். மாசம் 30 நாள் நீங்க சொல்றீங்க. செல்லு கடைக்கார 28 நாள்ல தூக்கிட்டு போயிடுறியா? அப்ப என்ன சொல்றது? ஏமாத்திர வேலை இருக்கியால. இப்ப நான் கேட்கிறேன் மாசம் 30 நாள் தானே? எனக்கு அளவுக்கு மாசப்பட மாட்டேன். சரி ஒரு 29 நாளைக்கு நான் வச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு மட்டும் உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன். இது என்ன கல்லாட்டையா இருக்குல்ல? இது இது கல்லாட்டையா இருக்குல்ல? அதான 29 நாள் உனக்கு, ஒரு நாள் எனக்கு. அந்த ஒரு நாள் கூட வேணாம். ஆளுக்கு 14 நாள் வச்சுக்கிறோம். 14 28 நாள். 2 நாளைக்கு உடம்புக்கு ஆஸ்பத்திரியில் போய் உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிட்டோம். ஆமாம். அப்புறம் நம்மகிட்ட கருத்தா உயிரோட போட முடியாது. தெம்பு வேணாமா? சொல்லுங்க. சரி இருந்தாலும் பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டுமே. அட எத்தனை மலை எப்படி இருக்கு? அது நீ பாருமே. எங்க இரு ஒரு மலை பெருசா இருக்கு, ஒரு மலை சிறுசா இருக்குதா? ஏன் இப்படி பரபரன்னு தெரியுது? யாரையாவது பிடிக்கணுமா உனக்கு? வளவளன்னு அறுக்க கூடாது. பரபரப்பா இருக்கணும். ஓ அளவுக்குள்ள நாங்க இருக்க முடியாதுப்பா. ஐயோ என்ன பண்ண அடுத்து பாட்ட பாடுறீங்களா? ஆடுறீங்களா? வாய்க்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆடலாமா, பாடலாமா, ஓடலாமா? எனக்கு ஆடணும் போல இருக்கு.
பாடணும் போல இருக்கு, இங்கனையே படுக்கணும் கூட போல இருக்கு. இல்ல இந்த இடத்த வர்ணிக்கலாமா? உங்களுக்கு என்ன தோணுதோ தலைவி, நீங்க செய்யறதை செய்யுங்க. நான் அவங்க அம்மா செய்ய நம்ம மாத்தி முதல்ல இந்த இடத்த வர்ணிச்சிருவோம், அப்படியே கையோட நம்ம போயிருவோம். சரியா? ஆ. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே, குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே, ஒரு ஒருத்த வண்டு வந்து பறக்குதடி முன்னாலே, தனதான தன்னா ஒரு தனதனா ஒரு தான தனா ஒரு தனதனா. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி நல்லா குலுங்குதடி தன்னாலே. ஆடணும்னு உனக்கு தோணுதா? ஆமாம்மா, அதனால ஆடுறதுக்கெல்லாம் இந்த பாட்டு சரிப்பட்டு வராது. ஆமா, நான் ஆடணும்னா நீங்கள் ஆடணும். நான் எதுக்கு ஆடணும்? நான் மட்டும் இழிச்சாச்சேரிக்கு ஆரம்பத்துலேருந்து நாட முடியற வரைக்கும் நாங்களே ஆடிட்டு கிடப்பா. நீங்க சும்மாவே எப்படி அம்மா ஒரு குத்து குத்துப்பாட்டுக்கு நான் ஆடவா? அம்மா ஒரு குத்துக்கு யாருக்கு ஆட்டம் ஆட்டம்? மாமா கேட்குறாரு. தில்லேலேலேலேலே புல்லரங்குமா, 6 மாசமா இருக்குது. தில்லேலேலேலேலே புல்லரங்குமா, தில்லேலேலேலேலே புல்லரங்குமா. தில்லேலேலேலேலே புள்ளேரங்குமா, தில்லேலேலேலேலே புள்ளேரங்குமா, தில்லேலேலேலேலே புள்ளேரங்குமா, தில்லேலேலேலேலே புள்ளேரங்குமா. போடு அப்படியே அட 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 நல்ல நெளிக்கிறா. போடு கூடலூர் குண்டுமல்லி பாட முடிக்க வந்தவள் இவவாச கொத்தமல்லி போய் மாமா கொண்ட தள்ளி. பார்த்தாலும் பார்த்திருக்க புல்லரங்குமா, பார்த்துக்கிட்டு நிற்கிறாளே புல்லரங்குமா, பார்த்தாலும் பார்த்திருக்க புல்லரங்குமா, பார்த்துக்கிட்டு நிற்கிறாளே புல்லரங்குமா, பார்த்தாலும் கேட்டிருக்க புல்லரங்குமா, கேட்டுக்கிட்டு நிற்கிறாளே புல்லரங்குமா, கேட்டாலும் கேட்டிருக்க புல்லரங்குமா, கேட்டுக்கிட்டு நிற்கிறாளே புல்லரங்குமா. இந்த வேகத்துக்கு தொட்டுட்டு இல்ல, இந்த வேகத்துக்கு சேர்த்து தான் வரணும். நான் அந்த பிள்ளையோட ஆடிட்டு நான் ஏன் தோழி கூட தான் ஆடுவேன். இது இவளுக்கு தோழி. அப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? நான் எதுக்கு வந்திருக்கேன்? அப்ப அவ மட்டும் உங்க தோழி, நான் தோழி இல்லையா? நான் போய் பக்கத்துல பெண்ணு மாதிரி தெரியலையா? ஏ மாமா, ஏண்டி அவங்கள இப்படி விரட்டுற? அம்மா, இதாம இருக்குல்ல? தெரியலையா? வந்து கண்ண கண்ண புத்தி விடாதடி. ஏன் ஆமா, பொம்பளை பிள்ளை? பயமா இருக்குது. நான் சொல்லுங்க. உனக்கு மட்டும் இப்படி ஜாக்கெட் தச்சு வச்சிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி சரி, இப்ப தைக்கல. என்ன செய்ய போறீங்க? ஆமா, இல்லைங்க கடைசியா அந்த ஸ்பீடு பாடணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்பீடு காணும்ல அப்படியா? அப்படின்னு சொன்னீங்கல்ல. செய்யுங்க செய்யுங்க. வாங்க. போட்டுடலாமா இல்லை என் பாட்டை போட்டுருவா? ஏதாவது ஒண்ணு செய்யுங்க படக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு போக. சரி, நான் என்ன செய்ய? முதல்ல இந்த பிள்ளையோட ஆடிக்கிறேன். இந்த பிள்ளை படுத்துக்கிட்டு ஆமா. ஆடுறீங்களா?
பார்த்தாலும் பார்த்துருக்கேன் புல் இறங்குமா. ஆத்தடியே இந்த சான்ஸ் உனக்கு நல்லா கிடைக்குது, விடுறாத. இதே மாதிரி நானும். அவன் மட்டும் பொம்பளை, நான் பொம்பளை. அது பொம்பளை, அதே நானும் தான் ஒரு தடவை அதே மாதிரி டம்மு டம்முன்னு பார்த்தாலும் பார்த்தாடி நீ இப்படி ஏங்கிட்டது இப்படி இப்படிடா கல்லாட்டி ஏமாத்துறீல்ல. நீ என்ன அவங்களுக்கு என்ன நினைச்சுற? இப்ப போடு பாரு ஆட்ட. நான் அடி இல்ல 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 புள்ள இறங்குமா. எதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இனி அவதாரம் நினைக்கிறேன். சரி சரி. அப்பா என்ன சொன்னாரு? போகலையே. அப்பா வரவேற்று சொன்னாரு, சோன்னு விரட்ட சொன்னாரு. ஆமா. அதனால அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் சேர்ந்து ஆடுனீங்க. இப்ப நான் மட்டும் தனியா ஆடுறேன் பாரு. உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ. எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார், கரையில் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். கரையில் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார், கரையில் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார், கரைமேல் பிறக்க வைத்தார். கட்டிய மனைவி குட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடர், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார், கரைமேல் இருக்க வைத்தார், எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார், கரைமேல் பிறக்க வைத்தார்.
சூழவம் கரைமேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீர் நிலைக்க வைத்தார் கரைமேல் இருக்க வைத்தார் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தார் கரைமேல் பிறக்க வைத்தார் நன்றி நன்றி நன்றி. எஸ் பண்டரிநாதன் பகுதி கழக பொருளாளர் அதிமுக மயிலாப்பூர் சென்னை 4 இப்பாடலை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நடிகர்களது வணக்கம்.